எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச போறோம்னா, நம்முடைய ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலாக தான் இந்த பதிவு இருக்க போகுது. அதாவது எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தற்சமே அவங்க துபாயில் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ துபாயில் இருந்துகிட்டே எனக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய பிஜி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏதாவது குவான்டிட்டி சர்வேயிங் சர்டிபிகேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்விதான் அவங்களோடதா இருந்தது. ஸோ அந்த கேள்விக்கு பதிலாட்டம் இன்னும் பல தகவல்களோட தான் இந்த பதிவு முழுமையா இருக்க போற காரணத்தினால நீங்களும் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கும் இதுல நிறைய தகவல்கள் நிச்சயமா கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். அதற்கு முன்னாடி நீங்க மறக்காம கொஞ்சம் நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க. இது சனாஃபின் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ் எதுவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளானிங், டிசைனிங், மேனேஜ்மெண்ட் அண்ட் குவான்டிட்டி சர்வேயிங்னு சொல்லக்கூடிய இந்த செக்டர் தான். இந்த செக்டர்ல ஏதாவது ஒரு செக்டரை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய பை டே ஆக்டிவிட்டிஸை அடுத்தடுத்த லெவலுக்கு நிச்சயமா கொண்டு போகும். அப்போ எங்களால் சைட்ல ஒர்க் பண்ண முடியாதான்னு சொல்லக்கூடிய கேள்வி நிச்சயமா உங்கள் மனதிற்குள் வந்திருக்கும். அந்த நேரத்தில் நான் முடியாதுன்னு சொல்ல வரல, அதுல சில செட்பேக்ஸ் இருக்கிறதுனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவுறுத்துறோம். அவ்வளவுதான். என்ன காரணம்னா, இந்த 4 கேட்டகரியில நீங்க ஒன்றை சூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்னு சொல்லக்கூடியதை ஒரு பேலன்ஸ் பண்றதுக்கும் அது வசதியா இருக்கும். நீங்க செகண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சைட் ஆக்டிவிட்டிஸை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்னு சொல்லக்கூடியதை அன்பேலன்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்க காரணத்தினாலதான் அது வேண்டாம், அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றது. ஏன்னா ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியது ஒரே இடத்துல நடக்காது, அது பல இடங்கள்ல மாறி மாறி நடந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஓட்டத்துக்கு நீங்க தயாரா இருந்தால் மட்டும்தான் உங்களால அதுல கண்டினியூ பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்க ஆஃபீஸ் ரிலேட்டடா போகக்கூடிய நேரத்தில் ஆஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய பெர்மனண்டா ஒரு இடத்துல இருக்கும். ஸோ உங்களுடைய அந்த ஃபேமிலி அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்னு சொல்லக்கூடியது ஒரு கண்டினியூட்டி தொடர்ந்து இருக்கிறது மாதிரி இந்த ஏரியாவில் உங்களால் பண்ண முடியும்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை நான் இதுல சஜஷனா உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அதற்கு அடுத்தது நம்ம கிட்ட கேட்ட சப்ஸ்கிரைபர் எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியத அடுத்தடுத்ததான் நாம தெரிந்து கொள்ளலாம். நீங்க எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறதுனால நிச்சயமா உங்ககிட்ட ப்ராஜெக்ட் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், கான்ட்ராக்ட்ஸ், எஸ்டிமேஷன், குவான்டிட்டி சர்வேயிங் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய தியரிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷரா இருக்கிறதுனால அந்த கண்டினியூட்டின்னு சொல்லக்கூடியது இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இருக்கதான் செய்யும். இதனால இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சர்டிபிகேஷன் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உபயோகமா மாறும். இது ரிலேட்டடா நீங்க சூஸ் பண்ணக்கூடிய நேரத்துல இதனுடைய ரெஃபரன்ஸ் பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டவுட்டை கிளாரிபிகேஷன் பண்றதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் என்பதால நான் இந்த ஒரு சஜஷனா உங்ககிட்ட சொல்றேன். அதற்கு அடுத்தது இது எங்க படிச்சா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நம்ம பார்த்துடலாம். நீங்க துபாயில இப்ப இருந்துட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய RICS சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட்டை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த RICSல நீங்க சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரத்துல அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உபயோகமா மாறும். இங்க நீங்க சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 வருஷம் நீங்க ஏதாவது ஒரு கம்பெனில ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அதன் பிறகு இதனுடைய அப்கிரேட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதாவது MRICS சொல்லக்கூடியது. இதை நீங்க சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரத்துல அது உங்களை அடுத்தடுத்த கட்ட லெவலுக்கு உங்களை மேல மேல கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போறது இல்லை. அதனால நீங்க சர்டிபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா RICS பண்ணுங்க. அப்புறம் 2 வருஷம் வேலை பாருங்க. அதுக்கப்புறம் MRICS சொல்லக்கூடியதையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த சர்டிபிகேஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நேரத்துல நிச்சயமா உங்களுடைய கரியர்னு சொல்லக்கூடியது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஈஸியா மூவ் ஆன் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க போறதுக்கு இல்லை. அதை ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா,
துபாயை பொறுத்தது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மேஜரான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட்டை பாத்தீங்கன்னா யூகே பேஸ்டு மேனேஜ்மெண்டா தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க இந்த RICSல சர்டிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க சர்டிபிகேஷன் வந்து வேல்யூ பண்ணுவாங்க. வேல்யூ பண்ணக்கூடிய நேரத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடியதும் கொஞ்சம் எளிமையாக்கப்படும் சொல்லக்கூடிய காரணமும் இதுல இருந்தாலும், இந்த RICSல நீங்க வந்து சர்டிபிகேஷன் முடிக்கக்கூடிய நேரத்துல அதனுடைய சிலபஸ் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்படி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு துபாயில மட்டும் இல்லாம வேற எங்க போனாலும் உங்களுக்கு ஈஸியா வந்து அதுக்கு தக்க அடாப்ட் பண்ண முடியும். அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கு அந்த புரிதல்னு சொல்லக்கூடியது ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு கூட நீங்க ME வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலம்னு சொல்லக்கூடியது ஒரு நல்ல நிலைமைக்கு ஈஸியா போகும் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இதுல நீங்க நிச்சயமா நம்பலாம். அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த கோர்ஸ் உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சஜஷனையும் நம்ம சொல்றோம். முடிவுன்னு சொல்லக்கூடியதை நீங்க எடுத்துக்கிடுங்க. ஏன்னா உங்களுடைய புற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அந்த முடிவு நீங்க எடுத்தீங்கன்னா இன்னும் வசதியா இருக்கும். நீங்க துபாயில இருந்துகிட்டு வேற ஒரு கம்பெனில நீங்க போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க வேற கோர்ஸ் சூஸ் பண்ணணும். நீங்க இப்ப துபாயில இருக்கிறதுனால அங்க யூகே பேஸ்டு அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நீங்க வந்து உள்வாங்கக்கூடிய நேரத்துல அது உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்லக்கூடிய காரணத்தினாலதான் RICS சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூட்டை நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். அதே நேரத்துல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இதே மாதிரி சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கான சர்டிபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த வீடியோ பாருங்க. பார்க்கக்கூடிய நேரத்துல உங்களுக்கான கேள்விக்கு பதிலும் அதுல நிறைய இருக்குதுன்னு சொல்லக்கூடிய தகவலை நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்களும் பாருங்க. பார்க்கக்கூடிய நேரத்துல எந்த மாதிரியான சர்டிபிகேட் உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய முடிவு நீங்களே எடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையும் அந்த வீடியோ பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடியதையும் நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்திக்கிறேன். இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல் ஒரு ME முடிச்ச ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் இப்ப துபாயில இருக்காங்க. அவங்களுக்கு தன்னுடைய போஸ்ட் கிராஜுவேட் கூட ஒரு சர்டிபிகேஷன் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கு குவாலிட்டி சர்வேயிங்ல எந்த இன்ஸ்டிடியூட்டை வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கான பதிலா தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல் நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கு பதிலா அமைஞ்சிருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.